பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் தில்லண்டு சேனல் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் இந்நாளில் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் உங்களை குறித்து செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எங்களுடைய சேனலில் வருகின்ற தேவ செய்தியை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தலைப்பு ஜெபம். பிரியமான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு ஜெபம் மிக அவசியம். பல்வேறுபட்ட தேவைகளுக்காகவும் பிரச்சனைகளுக்காகவும் நாம் ஆண்டவரிடம் வேண்டுதல் செய்வதே ஜெபம். இன்றைய காலகட்டத்தில் பலர் உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு ஜெபிக்க நேரம் இல்லை என்று சொல்கிறோம். ஜெபமே ஜெயம் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டுமானால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக, அதாவது ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழுந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கும்போது நீங்கள் ஜெபத்திலே கேட்கிற அனைத்து விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கூட கொடுப்பார். எனவே உங்கள் கஷ்டம், கண்ணீர், போராட்டம், வியாதி இவைகள் எல்லாம் நீங்க வேண்டுமானால் நீங்கள் அதிகம் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவ பிள்ளையே, நீங்கள் ஜெபம் செய்ய நினைத்தாலும் உங்களால் ஜெபிக்க முடியவில்லையா? ஜெபிப்பதற்கு பிசாசு தடை செய்கிறானா? கவலைப்படாதீர்கள். உங்கள் ஜெபத்துக்கு தடையாய் இருப்பது உங்கள் பாவங்களே. எனவே நீங்கள் உங்களுடைய பாவங்களை விட்டு விலகி வரும்போதுதான் உங்களால் தடையில்லாமல் ஜெபிக்க முடியும். முதலில் பாவம் என்றால் என்ன என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளை மீறுவதே பாவமாகும். ஆதாம் ஏவாள் இருவரும் புசிக்கக்கூடாது என்று கர்த்தர் சொன்ன கனியை புசித்து எவ்வாறு கட்டளையை மீறினார்களோ அதுபோல நியாயப்பிரமாணங்களை, அதாவது 10 கட்டளைகளை மீறுவதும் கர்த்தருக்கு விரோதமாக அநீதி செய்வதும் பாவமாகும். இந்த பாவம் செய்வதனால் விளைவு என்னவென்றால், ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் எசேக்கியேல் 18:20 பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த பாவம் நம்மை அடிமைப்படுத்தி கொள்வதன் மூலம் நாம் குற்றம் செய்கிறவர்களாகவும் நிந்தை அவமானங்களை சந்திக்கிறவர்களாகவும் தேவ கிருபைக்கு தகுதியற்றவர்களாகவும் அது நம்மை மாற்றுகிறது. முடிவிலே அது மரணத்திற்கு நம்மை கொண்டு போய் விடுகிறது. எனவே தேவ பிள்ளையே, நம்மை அடிமைப்படுத்தி நம்மை அழிக்கிற இந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும். அப்போதுதான் நமக்கு தேவ கிருபை கிடைக்கும். தேவ கிருபை இருந்தால் மட்டுமே ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். தேவ கிருபை வேண்டுமானால் நாம் தேவனிடத்திலே ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். அப்போதுதான் நமக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். எனவே தேவ பிள்ளையே, பாவத்தை விட்டு விலக நாம் என்ன செய்ய வேண்டுமானால் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதின் பாவத்தை உணர்த்தின போது அவன் பாவ அறிக்கை செய்தான் என்று சங்கீதம் 51 சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாமும் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். வேதாகமத்திலே இளையகுமாரன் கதை நாம் யாவரும் அறிந்ததே. இளையகுமாரன் பாவ வாழ்க்கையை மேற்கொண்டதினால் தனக்குள்ள ஆஸ்தி, ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் இழந்தான். அவன் மீண்டுமாய் பாவத்திலிருந்து விலகினவனாய் தன் தந்தையிடம் மன்னிப்பு கேட்டு பாவ அறிக்கை செய்தது போல நாமும் கர்த்தரிடத்திலே மனந்திரும்பி மன்னிப்பு கேட்டு பாவ அறிக்கை செய்ய வேண்டும். பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்தால் மட்டுமே நமக்கு மீட்பு. அப்போதுதான் தடையில்லாமல் நாம் கர்த்தரிடத்திலே ஜெபிக்க முடியும். எனவே தேவ பிள்ளையே, மீட்பிற்கான பாவ அறிக்கையை செய்து விடுதலை பெற்றவர்களாய் தேவ சமூகத்திலே ஜெபிக்க நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போது நீங்கள் பாவ அறிக்கை செய்துவிட்டு பாவ மன்னிப்பு பெற்றவர்களாய் தேவ சமூகத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டும், எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கேட்கிற காரியத்திலே தேவன் நிச்சயம் எனக்கு செய்வார் என்ற விசுவாசத்தோடும் சோர்ந்து போகாமல் தேவ சித்தத்தின்படி அந்த காரியம் உங்களுக்கு நிறைவேறும் வரைக்கும் பொறுமையோடும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
விசுவாசத்தோடும் பொறுமையோடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் நீங்கள் ஜெபிக்கும்போது அநேக மாற்றங்களை கர்த்தர் உங்களோட வாழ்விலே உண்டு பண்ணுவார். நீங்கள் நிச்சயம் ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாழ்வை வாழ முடியும். எனவே தேவ பிள்ளையே, நீங்கள் ஜெபித்து தேவ கிருபை பெற்றவர்களாய் ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை வாழ உங்களை வாழ்த்துகிறேன். ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காணொளி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். பலன் கொடுக்கும் நல்ல நிலமாய் இன்று கேட்ட சத்தியத்தை உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். நன்றி.